வணக்கம் நண்பா. ஒரு புது வண்டி நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து 3 வருஷத்துல 2 லட்சம் வண்டிகள் வரைக்கும் வித்திருக்காங்க. இத்தனைக்கும் அந்த வண்டியோட ஸ்டார்டிங் காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? 13 லட்சத்துக்கு மேலதான். அப்படிப்பட்ட வண்டி 2 லட்சம் வண்டிகள் வரைக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வித்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வேற எந்த வண்டியும் இல்ல, கியாவோட கேரன்ஸ் தான். எம்பிவி செக்மெண்ட்ல வர இந்த கியா கேரன்ஸ் 13,25,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது ஆன் ரோட் பிரைஸ்ல. அதிகபட்சமா இந்த வண்டியோட பிரைஸ் 24,50,000 ரூபாய் வரைக்கும் கோட் பண்றாங்க ஆன் ரோட் பிரைஸ்ல. இந்த வண்டியில ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோல், அதுக்கப்புறம் டீசல், அதுக்கப்புறம் கிளட்ச்லெஸ் மேனுவல், ஆட்டோமேட்டிக் டிசிடி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உண்டு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ல டிசியும் இந்த வண்டியில வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் கம்பைண்டான விஷயங்களை வந்து கொடுத்துதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வண்டியில இவ்வளவு வேரியன்ஸ் கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து டர்போவும் அவைலபிளா இருக்குது. பெட்ரோல்ல நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜினுக்கு வந்து 1497 சிசி இன்ஜினும், டர்போக்கு 1482 சிசி இன்ஜின் வந்து யூஸ் பண்றாங்க. டீசலுக்கு 1493 சிசி இன்ஜின் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த வண்டியில யூஸ் பண்ற 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜின் அதிகபட்சமா 158 பிஹெச்பி பவரும் 253 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இந்த கம்பெனி, அதாவது கியா கம்பெனி, ஹூண்டாய் கம்பெனியோட சைல்டு கம்பெனி அப்படிங்கறத சொல்லலாம். சோ ஹூண்டாயில நீங்க எந்த அளவுக்கு லக்ஸுரி அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் எதிர்பார்க்கறீங்களோ அதே அளவுக்கு இதுல நாய்ஸ், வைப்ரேஷன், இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கம்மி பண்ணி பேசஞ்சருக்கான கம்ஃபர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. டர்போ பெட்ரோல் இன்ஜின் வண்டி 7 சீட்டரா இருந்தாலும் ஆக்சலரேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசென்ட்டா இருக்குது. 0 to 100 km/h ரீச் பண்றதுக்கு வெறும் 10.4 செகண்ட்ஸ் மட்டும் தான் இந்த வண்டி எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாம ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது சிட்டிக்கு அதிகபட்சமா ரியல் டைம்ல 10 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடியது. அதுவே ஹைவேஸ்ல ஓட்டும் போது அதிகபட்சமா 17 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் ப்ரொவைட் பண்ணக்கூடியது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. மைலேஜ் நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியா நமக்கு ஃபீல் ஆனாலும் 7 சீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இந்த வண்டி வந்து உண்மையிலுமே இந்த மைலேஜுக்கு வந்து ஒர்த் அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாம 7 ஸ்பீட் டிசிடி கொடுக்குறாங்களே, சோ இது வந்து கியர் டிரான்சிஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த வண்டியில இருக்கிற டிரைவ் மோட்ஸ் ஆன நார்மல், ஈகோ, ஸ்போர்ட், இதெல்லாமே டிரைவிங்கான பிளஷரை வந்து நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தா கம்ஃபர்டபிளா பண்ணி கொடுத்திருக்காங்க. கேரன்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் டால் பாய் செக்ஷன்ல இந்த வண்டியை பார்க்குற மாதிரி இருந்தாலும் ரைட் குவாலிட்டி, பேலன்ஸ்டான அந்த ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த வண்டியோட கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு ஸ்டாப்பிங் கேப்பபிலிட்டிஸ் முதற்கொண்டு எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் இந்த வண்டியிலும் நெகட்டிவ் இருக்கதா செய்யுது. ஸ்டீரிங்கோட ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்ல, அது வந்து அந்த அளவுக்கு என்கேஜிங்கா இல்ல. ரெண்டாவது 45 லிட்டர் ஃபியூல் டேங்க் பார்த்தோம்னா ஃப்ரீக்வெண்டா ரீஃபில் பண்ற மாதிரி இருக்குது லாங் டைம் ஜர்னி எல்லாம் நம்ம எடுக்கும்போது. ஏன்னா ரியல் டைம்ல மைலேஜ் கிளைம் பண்றதே 17 கிலோமீட்டர் தான் கிளைம் பண்றாங்க. பட் ஹைவேஸ்ல ஓட்டும்போது கொஞ்சம் அடிச்சு ஓட்டுவோம்ல, அப்போ வந்து மைலேஜ் கம்மியாகும். ஸோ 45 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு ஏபிளா வந்து பத்தல அப்படிங்கறத சொல்லியே தீரணும். வண்டியில 7 and 6 சீட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. அடுத்தது இதுலயே டீசல் வேரியன்ட் இருக்குது. அதுவும் டர்போல கொடுக்குறாங்க. 114 பிஹெச்பி பவரும் 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாம 6 ஸ்பீட் மேனுவல், அதுக்கப்புறம் 6 ஸ்பீட் IMT, அதுக்கப்புறம் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட இந்த வண்டி அவைலபிளா இருக்குது. இந்த வண்டி தான் அதிகபட்சமா 17 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடியது அப்படிங்கறத கிளைம் பண்றாங்க. பெட்ரோல் வண்டி இதை விட கம்மியான மைலேஜ் தான் ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அதை கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த இன்ஜின் ஆப்ஷன் நேச்சுரலி ஆஸ்பைர்ட் இன்ஜின். 1497 சிசி நேச்சுரலி ஆஸ்பைர்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்றாங்களா. அந்த வண்டி அதிகபட்சமா 113 பிஹெச்பி பவரும் 144 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜா சிட்டிக்கு பார்க்கும்போது 10 ல இருந்து 12 வரைக்கும் மைலேஜ் ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அதுவே ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 14 ல இருந்து 17 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடியது அப்படிங்கறத கிளைம் பண்றாங்க. வண்டியோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியில வாய்ஸ் கமாண்ட்ஸ் அசஸ் பண்ற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. 10.25 இன்ச் டச் ஸ்கிரீனும் கொடுத்திருக்காங்க. வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில அவைலபிளா இருக்குது. அது மட்டும் இல்லாம கம்ஃபர்டபிளான ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோ சீட் வந்து நல்ல ஏரியான கேபினா கொடுத்திருக்காங்க. செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோக்கு தனியாவே ஏசி வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தனியா ஏர் வெண்ட் எல்லாமே கொடுத்திருக்கிறது உண்மையாலுமே நல்ல விஷயம். ஏன்னா இந்த 3 சீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எம்பிவி போகும்போது லாஸ்ட் ரோக்கு எல்லாம் ஏர் ஏசியோட த்ரோ அவுட் வந்து இருக்காது. சோ அதுக்கு வந்து செப்பரேட்டடான ஏர் வெண்ட்ஸ் வந்து வச்சிருக்கிறது உண்மையாலுமே நல்ல விஷயம் தான். அடுத்தது வென்டிலேட்டட் சீட்ஸ். இந்த டைமுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வென்டிலேட்டட் சீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவைப்படுது. ஏன்னா லாங் ஜர்னி எல்லாம் போகும்போது அந்த சீட்ஸ்ல வந்து உட்கார்ற இடம், அதாவது ஏசில எவ்வளவு நேரம் உட்கார்ந்தீங்கனாலும் சரி, சீட்ல வந்து நம்ம உட்கார்ற பேக் ஆகட்டும், தைஸ் ஆகட்டும், இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சீட்டோட ஒட்டி இருக்கிறதுனால சீக்கிரமாவே அந்த இடம் மட்டும் வேர்க்க ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்திருக்கிறது உண்மையிலுமே நல்ல விஷயம். சவுண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் போஸோட பிரீமியம் சவுண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. 8 ஸ்பீக்கர் வித் சுப்பீரியர் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி. செகண்ட் ரோல ஃபோல்டபிள் டேபிள், வயர்லெஸ் சார்ஜிங், கூலிங் ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகும்போது எந்த ஒரு இடத்துலயும் நீங்க கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட் வந்து இல்லாம ஃபீல் பண்ணக்கூடாது.
அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பண்றாங்க கியா கேரன்ஸ்ல. கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ்ல என்னதான் சூப்பரா பண்ணியிருந்தாலும் சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்கதான செய்யுது. 7 சீட்டரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரோல அதுவும் மிடில் உட்கார்ற பேசஞ்சருக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் வந்து இல்ல. தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ரோ அளவுக்கு கம்ஃபர்ட் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாம தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா இந்த MPV கார்கள்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன, தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா கிட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரோ ஆன அடல்ட்டுக்கு மட்டும்தான் அது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல்கா இருக்கிற பர்சன்ஸ், ரொம்ப ஹைட்டா இருக்கிற பர்சன்ஸ்க்கு தேர்ட் ரோ வந்து அந்த அளவுக்கு கரெக்டா இருக்காது. அடுத்தது சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் கியா கேரன்ஸ் 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி இருக்குது குளோபல் என்கேப்ல. அது மட்டும் இல்லாம 6 ஏர் பேக்ஸ் இந்த வண்டியில கொடுக்குறாங்க. ஐசோஃபிக்ஸ், சைல்டு சீட் ஆங்கர்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், கிராஷ் சேஃப்டி, ஆப்டிமம் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த வண்டியில கொடுக்குறாங்க. இந்த வண்டியில டிஸ்க் பிரேக் தான் எல்லா வீல்ஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. ABS வித் EBD, ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் டவுன் ஹில் பிரேக் கண்ட்ரோல், என்ஷூர் ரிலையபிள் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாப்பிங் பவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி தான் இந்த வண்டியில கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து TPMS அதாவது டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இந்த வண்டியில இருக்குது. கேமராஸ் இந்த வண்டியில வந்து யூஸ் பண்றது உண்மையிலுமே நல்ல விஷயம். ஆனா இந்த வண்டியில அடாஸ் ஃபியூச்சர்ஸ் கிடையாது, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியில சேஃப்டிக்கு இன்னும் கொஞ்சம் அடாஸ், அதுக்கப்புறம் 360 டிகிரி கேமராஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஹைரண்ட் மாடல் கிட்டத்தட்ட 25 lakhsக்கு மேல வந்து கொடுத்துருக்கோம்ல, அட்லீஸ்ட் அதுலயாவது கொடுத்துருக்கலாம் அப்படிங்கறது நமக்கு தோணுது. சரி, ஓவரால் இந்த வண்டியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓவராலா பார்க்கும்போது லைட் கண்ட்ரோல்ஸா இருக்குது, எஃபோர்ட்லெஸ்ஸான பவர் டெலிவரி இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம எக்ஸலென்ட்டான விசிபிலிட்டி வந்து இந்த வண்டியில கொடுத்துருக்கிறதுனால டிரைவ் பண்றதுக்கு உண்மையுமே இந்த வண்டி வந்து சூப்பரா இருக்குது. ரெண்டாவது விஷயம், பிராக்டிகலான கேபின் வந்து கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளா இருக்குது. தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூசபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. மூணாவது விஷயம், ரைடு குவாலிட்டி. கேரன்ஸ்ல மத்த MPV கார்களை விட ரைட் குவாலிட்டி உண்மையாலுமே டீசன்ட் அண்ட் எனஃப் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறதாலையும் உண்மையாலுமே இந்த விஷயங்கள்ல கியா கேரன்ஸை பாராட்டியே தீரணும். சரி, ஓகே, இந்த வண்டியில இருக்க நெகட்டிவ் சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி இல்ல. இன்னும் கொஞ்சம் ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம வண்டியோட லென்த் சில இடங்கள்ல பார்க்கிங்கான சேலஞ்சஸா இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஹை எண்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா, அதாவது வண்டியோட நார்மல் வேரியன்ட், பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 13.25 லட்சம் ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. அதுவே ஹையர் எண்ட் மாடல் போற வந்தா கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்க வேண்டியதா இருக்குது. சோ அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது அப்படிங்கறத நம்மள ஃபீல் பண்ண வைக்குது. எனக்கு கிட்டத்தட்ட கேப்பே பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் வந்துருது கியா கேரன்ஸோட பேஸ் மாடலுக்கும் ஹையர் எண்ட் மாடலுக்கும். சோ இந்த ஒரு டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கறத நம்மள ஃபீல் பண்ண வைக்குது. ஓகே நண்பா, ஒரு வழியா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம ஓவராலா பார்த்திருப்போம். பட் இந்த காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கியா கேரன்ஸ்க்கு எக்ஸாக்டான காம்படிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல இனோவா தான். ஏன் அப்படின்னு சொல்றீங்கன்னா பிரைசிங் தான். பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இனோவா நம்ம மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. 20 லட்சத்துல ஸ்டார்ட் ஆகி 33.93, அதாவது 34 லட்சம் ரூபாய்க்கு ஹையர் எண்ட் மாடல் அவைலபிளா இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க. சோ அந்த இனோவா கார் அளவுக்கு இந்த கார் வந்து பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நான் வந்து அக்செப்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா இனோவா வந்து கம்ப்ளீட்லி ஒரு வேற செக்மெண்ட். பட் மக்கள் மத்தியில MPV கார் எடுக்கணும், கொஞ்சம் வந்து கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்ல இருந்த கார்களை விட கியா கம்பெனி கொஞ்சம் பாத்தீங்கன்னா லக்ஸூரியாவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதனாலதான் வித்தின் 3 இயர்ஸ் கேப் அப்படிங்கிறது கியா கம்பெனிக்கெல்லாம் உண்மையிலுமே பெரிய விஷயம். அதுக்குள்ள 2 லட்சம் கார்களை வித்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலுமே மிகப்பெரிய மைல் ஸ்டோன் அப்படிங்கறத சொல்லியே தீரணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்ற மாதிரி தான். மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.